தானியாவும் அவளது அப்பா அம்மாவும் ஹோட்டலுக்கு உள்ளே சென்று அமர்ந்தனர். சர்வரை கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்துவிட்டு அது வருவதற்காக வெயிட் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அருகில் ஹாப்பி பர்த்டே என்று கோரஸாக கத்தும் சத்தம் கேட்க, யார் இப்படி பண்ணுகிறார்கள் என்று எல்லோரும் திரும்பி பார்க்க, அங்கே அந்த சைக்கிள்காரனும் 12 குழந்தைகளும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருந்தனர். யாருக்கு பிறந்தநாள் என்று தெரியாத அளவுக்கு எல்லா குழந்தைகளும் புது ட்ரெஸ் அணிந்திருந்தனர். அப்போது அவர்கள் ஆர்டர் செய்து வர சர்வரிடம் அதை பற்றி கேட்கின்றனர். சர்வர், இது ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தானே, ஏன் இந்த மாதிரி பார்ட்டிலாம் நடத்த விடுறீங்க என்று குமரகுரு கேட்கிறார். இது நீங்க நினைக்கிற மாதிரி ஆடம்பரத்துக்காக பண்ற பார்ட்டி இல்லை சார். பக்கத்தில் இருக்கிற ஆதரவற்ற குழந்தைகள் மையத்தில் இருக்கிற குழந்தைக்காக ஒவ்வொரு மாசமும் கடைசி தேதி அன்னைக்கு அந்த மாசத்துல பிறந்தநாள் வர குழந்தைகளுக்கு பர்த்டே பார்ட்டி இங்க நடக்கும். 1 இயரா இது நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஓனர் இதை நடக்கிறதுக்கு அனுமதிக்கல. அப்புறம் அதோ நிக்கிறானே அந்த பையன், பேரு குரு, அவன் தான் ஓனர் கிட்ட கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கினான். அப்போ எங்க ஓனர் ஒரு டைம் மட்டும்தான், நெக்ஸ்ட் டைம் வேற ஹோட்டல் பார்த்துக்கோங்க என்று சொன்னார். ஆனா அன்னைக்கு நடந்த பார்ட்டியில குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதான் இங்கே இந்த பார்ட்டி நடக்குது. இதுக்கெல்லாம் யாரு செலவு பண்றது? ஃபர்ஸ்ட் டைம் அந்த பையன் தான் இந்த செலவு முழுசும் பண்ணான். அதுக்கப்புறம் எங்க ஓனரு, அப்புறம் ஓனரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து தான் பண்றாங்க. ஓ அப்படியா, ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே சார், வேற எதுவும் வேணுமா? இல்லப்பா, அவ்வளோதான். வேணும்னா நான் கூப்பிடுறேன். சர்வர் அங்கிருந்து சென்றவுடன் இவர்கள் சாப்பிட்டு கொண்டே அங்கே என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த குழந்தைகள் அனைவரும் அங்கு இருந்த அந்த பிறந்தநாள் கேக்கை வெட்டினர். அதன் பிறகு அவர்களுக்குள்ளே ஊட்டி கொண்டனர். பின்பு மீதம் இருந்த கேக்கை அழகாக கட் பண்ணி ஹோட்டலில் இருந்த அனைவருக்கும் கொடுப்பதற்காக அந்த குழந்தைகள் எடுத்து சென்றனர். தானியா இருந்த டேபிளுக்கும் ஒரு குழந்தை கேக் கொண்டு வந்தது. அந்த குழந்தை அவர்கள் அருகில் வந்ததும், அங்கிள், ஆண்டி, அக்கா, எங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள், கேக் எடுத்துக்கோங்க என்று சொல்ல அவர்களும் கேக் எடுத்துக்கொண்டு வாழ்த்தி அனுப்பினர். அந்த குழந்தை வேகமாக அங்கிருந்து சென்று அடுத்த டேபிளில் உள்ளவர்களுக்கு கேக் கொடுத்து சென்றது. குமரகுரு அப்போது சொன்னார், நல்ல பையனா இருக்கான், இருங்க நான் போய் பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவனை நோக்கி செல்கிறார். குமரகுரு அவனை நோக்கி செல்கிறார். அவன் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தான். குழந்தைகள் எல்லாம் அவனுக்கு கேக் ஊட்டி விட செல்ல அவன் சாப்பிட முடியாது என்று மறுத்து அங்கிட்டும் இங்கிட்டுமாக ஓடிக்கொண்டிருந்தான். குமரகுரு அவனிடம் செல்ல ஓடுவதை நிறுத்திவிட்டு அவரை பார்த்தான். தம்பி, என் பேரு குமரகுரு, தோல் பொருள் துறையில வேலை பார்க்குற. நீங்க என்ன பண்றீங்க? தன் பெயர் சொல்ல வந்தவன் சற்று யோசித்து விட்டு, குரு சார், காலேஜ் படிக்கிறேன். இதை சொல்ல ஏன் யோசிக்கிற? அப்படி இல்லை சார், திடீர்னு கேட்கவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமான்னு யோசிச்சேன் சார், அவ்வளோதான் என்று சொல்லி சமாளித்தான். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கல, இப்போதான் மீட் பண்ணுறோம். ஹோட்டலில் உன்னை பற்றி சொன்னாங்க, அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரி சார், சொல்லுங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் சார். இந்த பார்ட்டிக்கெல்லாம் செலவுக்கு எவ்வளோ வருது? என்ன, ஒரு பார்ட்டிக்கு ட்ரெஸ்ஸு, கேக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு 6000 to 8000 வரைக்கும் வரும் சார். அப்புறம் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுற? முக்கால்வாசி அமௌண்ட் இந்த ஹோட்டல் ஓனர் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கொடுப்பாங்க, மீதம் அமௌண்ட்டு நான் போடுவேன் சார். நீங்கன்னா எப்படி? நீங்கள் கேட்குற அர்த்தம் எனக்கு புரியுது சார். இதுக்கு செலவு பண்ணுற பணம் எங்கள் அப்பா கிட்ட இருந்து வாங்கலை. இதுக்காக நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அதுலேருந்து தான் சார் பணத்தை வச்சு இந்த செலவு பண்ணுறேன். கேட்டது தப்புனா சாரிப்பா. பரவாயில்ல சார், என் நம்பர் நோட் பண்ணிக்கோ, ஏதாவது ஹெல்ப்னா கேளு, நான் பண்ணுறேன். சாரி சார், நோ தேங்க்ஸ். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்களே பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கேட்டு நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பு அது பேசு சார். தப்பாக எதுவும் பேசியிருந்தா சாரி சார். பரவாயில்லப்பா, உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லு, மந்த்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். பணத்தை இந்த குழந்தைக்காக செலவு பண்ணுவியா? கண்டிப்பாக சார், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க என்று தன் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து விட்டு அங்கிருந்து அனைத்து குழந்தைகளையும் தாய் கருணை இல்லத்திற்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு திரும்பி வந்து தனது சைக்கிளை எடுக்கவும் குமரகுரு ஹோட்டலில் பில் கட்டிவிட்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது.
அவன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தான். அவனையே பார்த்து கொண்டிருந்தார் குமரகுரு. அப்பா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஆட்டோ வந்துச்சு, வாங்க போலாம் என்று தானியா சொல்ல நினைவு வந்ததாய் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர். போகும் வழியில் அவனை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டு வந்தார். ஏற்கனவே அவன் மேல் எரிச்சல் இருந்த தானியா தன்னுடைய அப்பா அவனை பற்றி பெருமை பேசுவதில் மேலும் எரிச்சலானார். வீடு வரைக்கும் அவனது பெருமை பேசி வந்தார் குமரகுரு. இதற்கு மேல் பொறுமை இல்லாமல் போகவே, தானியா, இப்ப அவனை பற்றி பேசுறத நிப்பாட்ட போறீங்களா இல்லையா என்று கத்திவிட்டான். இதற்கு மேல் பேசினால் திட்டினாலும் திட்டி விடுவாள் என்று குட் நைட் சொல்லிவிட்டு தூங்க சென்றார் குமரகுரு. எரிச்சலில் இருந்த தானியாவிற்கு இன்னும் தூக்கம் வராமல் தவித்தார். தானியாவின் அப்பா மேலும் அவனை பற்றி அவள் அப்பா பேசியதை நினைத்து கோபமாக இருந்ததால் இரவு தூக்கம் வராமல் நீண்ட நேரம் தூங்காமல் இருந்ததால் காலையில் மிக தாமதமாக தான் எழுந்து வருகின்றாள் தானியா. குட் மார்னிங் டாட். குட் ஆஃப்டர்நூன். மணி 12 போகுது. சாரி டாட், நைட் தூக்கமே வரல, அதான். ஓகே ஓகே, உன் ஃப்ரெண்டு அந்திதா ஃபோன் பண்ணா, உன்னை கேட்டது தூங்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, எழுந்ததும் ஃபோன் பண்ண சொன்னான், பண்ணு. சரி டாட் என்று சொல்லிவிட்டு அவள் அந்திதாவுக்கு ஃபோன் பண்ண சென்று விட்டாள். அந்திதா, சொல்லு தானியா, நான் தான் அந்திதா. லூசு, நீ தான் ஃபோன் பண்ண சொன்ன, இப்போ என்ன சொல்லுன்னு சொல்ற? எதுக்கு ஃபோன் பண்ண சொன்ன? ஓ ஓ, இது சாரி மறந்துட்டேன். இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீ தான். என்ன விஷயம்? இல்லை, எனக்கு அட்மிஷன் போட போகணும், வரியா? நீ படிக்கலன்னு சொன்னேன், ஆனால் இப்போ அம்மா ஒத்துக்கிட்டாங்க, அதான். என்ன படிக்க போற? பிகாம் தான் படிக்கணும். எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போற? அதான் இன்னும் முடிவு பண்ணல. எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சிட்டுதோ அந்த காலேஜில் படிக்க வேண்டியதுதான். நீ எந்த காலேஜில் சேர்ந்துருக்க? நேஷனல் காலேஜ். சரி, ஃபர்ஸ்ட் அங்கேயே கேட்டு பார்க்கலாம். ஓகே, நீ இங்கே வரியா, நான் அங்கே வரவா? நீ கிளம்பி ரெடியாயிரு, நான் அங்கே வரேன். அங்கேருந்து போகிறது தான் ஈஸி, போயிட்டு வந்துடலாம். ஓகே, சீக்கிரம் கிளம்பி வா என்று சொல்லிவிட்டு தானியா கிளம்ப தயாரானான். தானியா ரெடியாகிவிட்டு கிச்சனுக்குள் வந்தாள். அம்மா, ரொம்ப பசிக்குது, லஞ்ச் ரெடியா? ரெடி. அப்பாவையும் கூட்டிட்டு வா, சாப்பிடலாம். அப்பா எங்க? அப்பா மாடியில் இருக்காரு. ஓகே என்று சொல்லிவிட்டு தானியா மேலே செல்கிறான். அங்கே அவளது அப்பா யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். தன் மகள் வருவதை பார்த்ததும் அவர் போன் கட் பண்ணிவிட்டு, என்னம்மா? அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்கப்பா. அப்படியா, சரி வா போலாம். யார்கிட்ட பேசிருந்தீங்கப்பா? சிவா கிட்டமா? என்ன பேசிட்டு இருந்தீங்க? சும்மா தாமா பேசிட்டு இருந்தோம், ஏன் கேட்குற? இல்லை, என்னை பார்த்ததும் கட் பண்ணீங்க, அதான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கீங்களான்னு நினைச்சேன் என்று சிரித்து கொண்டே சொல்ல, உன்ன என்று சொல்லியாவாரே அடிக்க செல்லமாக கை ஓங்க, ஐயோ நான் இல்லை என்று தானியா ஓட ஆரம்பிக்க அவளது அப்பா பின்னாலே சென்றார். அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன விளையாட்டு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா. சரி வாங்க சாப்பிடலாம். 3 பேரும் சாப்பிட்டு முடிக்கவும் அந்திதா வரவும் சரியாக இருந்தது. தானியா, வா அந்திதா, நான் ரெடி, போலாமா? போலாம் தானியா. இரு, அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரம், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஒரு 5 minutes வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் தானியா. அப்பா, ஃப்ரெண்டு வந்திருக்கா, அவ கூட போயிட்டு வரேன்ப்பா. எங்கம்மா? அவளோட காலேஜ் அட்மிஷன் இருக்குப்பா. ஓ ஓகே, போயிட்டு வாமா. வரும்போது உனக்கு ஸ்கூட்டி ரெடி ஆயிடுச்சான், மீதி பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துரு என்று சொல்லி தானியாவிடம் பணத்தை கொடுத்தார். தானியா அதை வாங்கி கொண்டு சென்றாள். அந்திதாவும் தானியாவும் காலேஜுக்கு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர்.